வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு அட்டகாசமான டின்னர் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, இது பாருங்கள், அனில் பிரியாணி சேமியா. இதை வச்சு நான் இது வரைக்கும் வீடியோ கொடுத்ததில்லை, ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த தடவை டீட்டெயில்டு வீடியோ ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி இந்த பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து புதினா, அதுக்கப்புறம் இது வந்து பூண்டு. சரியா, இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்காக சைட் டிஷ் எதுவும் தேவைப்பட்டால் ரைத்தா எப்பயும் போல் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ரைத்தா செஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த வெங்காயம் போட்டுட்டு இந்த புதினா இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துடுறேன். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதனால் கொத்தமல்லி நான் சேர்க்கலை. ஆனாலும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியாது. வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். சரிங்களா, கை சுட்டுருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா வதக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், பூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இப்போ நல்லா இடித்து இதில் சேர்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா, இன்றைக்கி நம்ம இஞ்சி சேர்க்காமல் பண்ணுறோம், ஆனாலும் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது, அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா, என்னடா இஞ்சி சேர்க்கலையே டேஸ்ட் வருமானு யோசிக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். இப்போவே அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம அந்த பூண்டு சேர்த்த உடனே. இப்போ இது நல்லா வேகட்டும். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இப்போ இதுவும் தயிர் வீட்டில் செஞ்சது தான். இந்த தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா வேக வச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவுக்கு தேவையான பிரியாணி நம்ம செய்யணும் இல்லையா, சேமியா பிரியாணிக்கு தேவையான மசாலா இப்போ தயாராகிடுச்சு. இது நல்லா இப்போ சுருண்டு இப்போ ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வரணும், அதுதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு இந்த அந்த எண்ணெயும் நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக சுருண்டு எண்ணெய் எவ்வளோ நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இந்த பிரியாணி மசாலாவை பிரியாணி சேமியாவை நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பேக்கெட் சேமியா போட்டாச்சு. இது நான் தண்ணி ஒரு சேமியாவுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா போட்டு நல்லா கிளறிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 10 நிமிஷம் கழித்து சூப்பரான பிரியாணி தயாராகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சேமியா பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நல்லா